வணக்கம், இது உங்கள் பிவி அஸ்ட்ரோ. லைஃப்பில் இந்த திருமண பந்தம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு செக்மெண்ட், முக்கியமான ஒரு விஷயம். இந்த திருமணம் சில பேர் இந்த வரன் பார்க்க ஆரம்பித்த சில நாட்களே சீக்கிரம் திருமணம் நடந்துடும். சில பேருக்கு அது கொஞ்சம் லேட்டாகி நடக்கும். சில பேருக்கு நடக்குமா நடக்காதா அப்படின்னு சங்கேதம் வர அளவுக்கு ரொம்ப நீடித்த நாட்கள் கழித்து மிக காலதாமதம் தள்ளி திருமணம் நடக்கும். இதுக்கெல்லாம் ஜோதிட ரீதியாக காரணம் என்ன அப்படின்னா, அவங்களோட சுய ஜாதக கட்டத்தில் அவங்க லக்கணம் எதுவோ அந்த லக்கணத்திற்கு 7ஆம் இடம், 7ஆம் அதிபதி நிலையும், 3ஆம் இடம் சொல்லக்கூடிய போக சுகஸ்தானத்தின் நிலையும், 4ஆம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தின் நிலையை வைத்துதான் அது சொல்லக்கூடிய ஒரு விஷயமே. சரிங்களா? ஒரு திருமணம் லேட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நம்ம டக்குன்னு எல்லாம் என்ன சொல்லுவோம், 7ல் சனி நிற்குது, செவ்வாய் நிற்கிறாரு, ராகு நிற்கிறார், கேது நிற்கிறார், இல்லை சனி நிற்கிறாரு, இல்லை சனி ராகு நிற்கிறார். ஒரு 7ஆம் இடத்துல ஒரு லக்கணத்து 7ஆம் இடத்துல 7ஆம் இடம் 8ஆம் இடம் ரெண்டு இடத்துமே சனி செவ்வாய் ராகு 4 அசுபர்கள் நின்றால் லேட்டாக ஆகும் அப்படின்னு சொல்றதால ஒரு பொதுவான விதி. அப்போ 7ல் சனி ராகு செவ்வாய் நின்னாலே லேட் ஆகும். அப்போ 7ல் குருவோ இல்லை சுக்கிரன் நின்னா சீக்கிரம் திருமணம் நடந்துருமா அப்படின்னா இந்த கேள்விக்கு யாருக்கிட்டுமே விடை இருக்காது. 7ல் சனியோ செவ்வாயோ ஒரு அசுபதம்ல லேட் ஆகும் என்பது ஒரு பொதுவான விதியை தவிர்த்து எல்லோருக்குமே லேட்டாக தான் ஆகும் அப்படின்றது கிடையாது. ஒன்று. சரி, அப்போ சுபதிரத்தில் இருந்தால் சீக்கிரம் கல்யாணம் ஆகிடுமா அப்படின்னா நிச்சயமாக நடக்காதுங்க. அப்பயும் அந்த இடத்தில் 7ஆம் அதிபதி நிலையை பொறுத்தே உங்களுக்கு திருமண அமைப்பு எப்போ நடக்கும், நடைமுறை தசாபுத்தியும் வைத்து சொல்வது தான். ஸோ 7ஆம் இடத்தில் ஒரு சுபர்கள் நின்றாலோ அல்ல அசுபர்கள் நின்றால் காலதாமதமாகும், சுபர்கள் நின்றால் சீக்கிரம் நடந்துடும், அப்படியெல்லாம் ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. உங்கள் லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கிரகங்களின் வலிமை என்ன? 7ஆம் இடம் தான் கலஸ்தரஸ்தானம். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த 7ஆம் அதிபதி என்ன நிலையில் இருக்கார்? 3ஆம் இடம் தான் தைரிய வீரியஸ்தானம் சொல்லுவோம். 3ஆம் இடம்ன்றது நிறைய பேர் நம்ம பார்க்கறதே இல்லை. 3ஆம் இடம்னா சகோதரஸ்தானம், அது ஒரு தைரியஸ்தானம் அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்படி கிடையாதுங்க. அது 3ஆம் இடம் சகோதரஸ்தானம் தான், தைரியஸ்தானம் தான், வெற்றி ஸ்தானம் தான், முயற்சி ஸ்தானம் தான், எல்லாமே 3ஆம் இடம் தான். 3ஆம் இடம் தான் போக சுகஸ்தானம்னு பேர். அதுக்கு தான் தைரிய வீரியஸ்தானம்னு அது ஒரு பேர் உண்டு. அதாவது ஒரு கணவன் மனைவி உறவு நிலையை சொல்லக்கூடிய இடம், அந்த தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய இடம், சொல்லக்கூடிய இடம் அப்படின்றது தான் அந்த 3ஆம் இடம். ஸோ அந்த 3ஆம் இடம் நன்றாக தான் இருக்கணும். அது சப்போஸ் 3ஆம் இடம் வலிமை குறைவாக இருந்தால், வலிமை வலுத்து இல்லாமல் இருந்தாலும், நடைமுறையில் உள்ள தசாபுத்தி சப்போர்ட்டபுளாக இல்லை அப்படின்னாலும் அந்த திருமணம் காலதாமதமாகும். சில பேர் ஜாட்டில் 7ஆம் இடம் நல்லாயிருக்கும், 3ஆம் இடமும் நல்லாயிருக்கும், ஆனால் பார்த்தீங்கன்னா கல்யாணம் லேட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா, 7ஆம் அதிபதி நன்றாக இருந்தாலும் 3ஆம் அதிபதி நல்லாலும் நடைமுறை தசாபுத்தி இந்த இடத்துல ஒத்துழைக்கணும். கலஸ்தர காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கிரனும் இந்த இடத்துல ஒத்துழைக்கும். இந்த இடத்துல முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு கிரகம் யாருன்னா சுக்கிரன் தான். வெறும் மொட்டையா சுக்கிரன் மட்டுமே பார்த்துட்டு எனக்கு திருமணம் லேட்டாக ஆகும் அப்படின்றது கிடையவே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்குவாங்க. சுக்கிரனையும் பார்க்கணும். சுக்கிரனை மட்டும் பார்த்தா சுக்கிரன் நீசமாயிட்டா திருமணம் கிடையாது, சுக்கிரன் உச்சமாயிட்டா நிறையா திருமணம் நடக்கும், இல்லை சுக்கிரன் ஆட்சி அதை நல்லது, இல்லை சுக்கிரன் 6-8 பானில் மறைஞ்சிட்டா கெட்டது, அப்படியெல்லாம் கிடையாது. சுக்கிரனையும் பார்க்க வேண்டும். ஆனால் அதற்கு 7ஆம் அதிபதி, 7ஆம் இடம், 3ஆம் அதிபதி நிலை, நடைமுறை தசாபுத்தி பிளஸ் சுக்கிரன், இதெல்லாம் வைத்து தான் உங்களுக்கு திருமண காலாம்சம் சீக்கிரம் நடக்குமா, காலதாமதமாகுமா, இல்லை நீடித்த காலதாமதமாகுமா. சில பேர்ல 45 வயசு. இப்போ ரீசெண்டாக என்கிட்ட ஒரு ஸ்ரீலங்காலேருந்து பேசக்கூடிய ஒரு நண்பர், அவர் 48 வயசு 49 வயசு, அவருக்கு இப்போ தான் திருமணமே நடந்தது. முதல் திருமணமே இப்போ தான் நடக்குது. ஸோ அந்த நீடித்த ஏன் இவ்வளோ காலத்தானா ஒரு ஜாதகத்தில் 3ஆம் இடம் தான் வலிமை இருந்து நடைமுறை தசாபுத்தி சிறப்பளிக்கவில்லை. ஸோ இதெல்லாம் தான் விஷயம். ஸோ அப்போ ஒரு ஜாதகத்தில் திருமணம் லேட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் 7ஆம் அதிபதி, 3ஆம் அதிபதி, சுக்கிரன், நடைமுறையில் தசாபுத்தி, இதை வைத்து தான் தீர்மானிக்கப்படுகிறது. சரிங்களா? சரி, எக்ஸாம்பிள் ஒரு ஜாதகத்தை வச்சு பார்ப்போம். இது என்கிட்ட கன்சல்ட் பண்ண ஒருத்தரோட ஜாதகம் தான். ஸோ ஸ்க்ரீனில் அந்த ஜாதகம் வருது பாருங்க. அவர் பிறந்திருப்பது துலா லக்னம். துலா லக்னத்திற்கு லக்னத்து 3ஆம் இடத்தில் ராகு, 4ஆம் இடத்தில் சனி, 6ஆம் இடத்தில் சந்திரன், 9ஆம் இடத்தில் கேது, 11ஆம் இடத்தில் சூரியன், குரு, புதன், சுக்கிரன், 12ஆம் இடத்தில் செவ்வாய். அட் பிரசன்ட் நடைமுறை உள்ள தசாபுத்தி சுக்கிர திசையில் சந்திரபுத்தி. இது ஒரு ஆணோட ஜாதக கட்டம் தான். இவருக்கு நடைமுறை உள்ள இப்போ வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33 வயசு முடிஞ்சு 34 தொடங்க போகுது, 34 ஓடிட்டு இருக்கு. இவருக்கு என்கிட்ட கேட்ட கேள்வி, ஆக்சுவலி இவருக்கு அந்த பேசிக் நாலேஜ் நல்லா இருக்குது. அந்த ஜோதிடத்தில் அந்த கேள்வி கேட்கக்கூடிய அந்த புலமை உள்ளது. இவர் என்ன கேட்டார்னா, சார் எனக்கு 7ஆம் இடம் நல்லா தானே இருக்குது, 7ஆம் இடம் குரு பார்க்குறார், 7ஆம் இடத்தை எந்த அசுபரும் இல்லை, ராகு எது இல்லை, சனி இல்லை, செவ்வாய் இல்லை, 7-8லையும் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது என் ஜாதகம் நல்லா தானே இருக்குது, ஏன் எனக்கு இவ்வளோ காலம் தள்ளி இன்னும் திருமணம் நடக்கலை?
இது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, செவ்வாய் 8ஆம் பார்வை 7ஆம் இடத்தை பார்த்துருச்சு அப்படியெல்லாம் சொல்லலாம். பட் அப்படியெல்லாம் கிடையாது. ஏன்னா செவ்வாய் தன் வீட்டை தானே பார்ப்பதுன்றது அந்த வீடு வலிமை பெறும், அந்த கிரகத்தை அந்த ஆதிபத்தியம் வலிமை தான் பெருமை தவிர அது சனி பார்த்தாலோ செவ்வாய் பார்த்தாலோ, அதாவது தன் வீட்டை தானே பார்க்கும் கிரகம் இனிமே கிடையாது. அது அசுப கிரகம், தன் வீடாக இருந்தாலும் அசுப கிரகம் பார்க்கக்கூடாது அப்படியெல்லாம் நிறைய பேர் நினைக்கிறீங்க. அப்படியெல்லாம் கிடையாது. அது தான் வீட்டை தான் பார்க்குறது, அவரோட வீட்டை அவர் பார்க்காம அது பலம், அவரோட வீட்டை அவர் பார்க்கறது பலம் இல்லை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நிச்சயமாக கிடையாது. ஸோ செவ்வாய் 8ஆம் பார்வை 7ஆம் இடத்தை பார்வை செய்யனால்தான் ஒரு திருமணம் நடக்கல அப்படின்னு அது உங்களோட தெரியாத தன்மை, இயலாமை தன்மை அப்படின்னு சொல்லலாம். அப்படி கிடையாது. சரி, இவருக்கு ஏன் திருமண காலகட்டம் 34 வயசு ஆகுது, 7ஆம் இடம் நல்லா இருக்குது, எந்தவித அசுபதங்கள் இல்லை, ஏன் இவருக்கு காலதாமதம் ஆகிறது? நடைமுறை சுக்கிர தசை தான், கலஸ்தர காரகன் சொல்லக்கூடிய தசை தான் நடைமுறையில் இருக்கார். அவரும் லக்னாதிபதியாகவே வருகிறார். அஷ்டமாதிபதியம் வாய்த்தாலும் லக்னாதிபதி தான் அவர். ஏன் இவருக்கு திருமணம் காலதாமதமானது? இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 7ஆம் அதிபதி நிலை என்னன்னு பார்ப்போம். 2, 7 கூட சொல்லக்கூடிய தன கலஸ்தர ஸ்தானாதிபதி, குடும்பாதிபதி, 7 கூடிய வாழ்க்கை துணை ஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் 12 இருப்பது அப்படின்றது ஒரு வகையில் சிறப்பு இல்லை தான். ஏன்னா 2, 7 சொல்ல குடும்பாதிபதியும் கலஸ்தரஸ்தானத்து 12 மறைந்தது அப்படின்றது ஒரு வகையில் சிறப்பு இல்லை. ஆனால் அது பெருசாக கெட்டு போச்சு, வலிமை இல்லாமல் போச்சு அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது. ஒரு சின்ன மைனஸ் அவ்வளோதான். பட் பெருசாக கெடுதல்னு சொல்ல முடியாது அது. பட் அது வீடு கொடுத்த ஆட்சியோ உச்சமாக பெற்றுக்காரான்னு பார்த்தா இல்லை. சரி, ஓகே, அது கான்செப்ட் அப்படியே இருக்கட்டும். செவ்வாய் வாங்கிய நட்சத்திராதிபதி யாரையும் பார்த்தா சூரியன் 11 ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கார். இது ஓகே. வாங்கிய நட்சத்திராதிபதி சரி செவ்வாயும் சரி பெருசாக ஒன்றும் டேமேஜ் ஆகல, நல்லா தான் இருக்காங்க. அப்புறம் ஏன் திருமணம் நடக்கலை? இவருக்கு இப்போ கடந்து வந்த பாதை கேது தசை முடிஞ்சிருக்கு, இப்போ சுக்கிர தசை நடைமுறையில் உள்ளது. சரி, இப்போ நம்ம இந்த சொன்ன அந்த கான்செப்ட்னா 3ஆம் இடம் சொல்லக்கூடிய போக சுகஸ்தானம். 7ஆம் இடம் ஓகே, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. இந்த பாண்டில் மறைஞ்ச ஒரு காரணத்தினால மட்டுமே இவ்வளோ காலம் தான் தள்ள வாய்ப்பே கிடையாது. அப்போ 3ஆம் அதிபதி நிலை என்ன? 3ஆம் அதிபதி குரு. குரு லக்கணத்துக்கு 11ஆம் இடம் லாப பாதகத்தில் அமர்ந்திருக்கார். இது பெரிய தவறா அப்படின்னா தவறு இல்லை. ஏன்னா இந்த லக்கணத்துக்கு குருவே ஆப்போசிட் பிளானட் தான். கெட்ட கிரகம் போய் கெடலாம், தவறு கிடையாது. அதுவும் இல்லை தன் வீட்டை தானே 5ஆம் பார்வை அதை வேற பார்வை செய்வது அப்படின்றது சிறப்பு தான். அப்புறம் ஏன் இந்த இடத்துல பஞ்சாயத்து அப்படின்னா, அந்த இடத்துல கூடப்பட்ட கிரகங்கள் பாருங்கள், குரு, சுக்கிரன், புதன், சூரியன். இந்த குரு, சுக்கிரன், புதன் மூவருமே ஒரே டிகிரியில் கேதுவோட ஒரே நட்சத்திரத்தின் கேதுவோட நட்சத்திரத்திலே இருப்பாங்க. அம்சத்தில் பண்ண குரு, சுக்கிரன், புதன் 3 பேருமே அஸ்வினி 1ஆம் மணிக்கும் மகம் 1ஆம் பாதத்திலே இருப்பாங்க. அப்போ இதில் என்ன அர்த்தம் இல்லை, அந்த குருக்கு ஆப்போசிட் பிளானட் யாருன்னா சுக்கிரனும் புதன் தான். அந்த புதன் ரெண்டுமே ஒரே நட்சத்திரத்தில் ஒரே பாதத்தில் மிக நெருங்கிய நிலையில் இருக்கனால கிரக யுத்தத்தில் அந்த கிரகங்கள் நிற்கிறாங்க. அப்போ இதோட விஷயம் என்ன, இவர் கொடுக்கக்கூடிய காரகத்துவ தன்மை இவர் கொடுக்க மாட்டார். இந்த சுக்கிரன் கொடுக்கக்கூடிய காரகத்துவ தன்மை இவர் குரு கொடுக்க விட மாட்டார். இதுதான் இந்த இடத்துல பஞ்சாயத்தாக வந்து நிற்கும். இது ஒரு கணக்கு. 3ஆம் இடம் தான் நம்ம சொல்லிட்டோம். 3ஆம் இடம் தைரிய வீரிய போக சுகஸ்தானம் சொல்லிட்டோம். அப்போ ஆதிபத்திய ரீதியாக பாருங்களேன், காரத்துவ ரீதியாகவே இந்த இடத்துல பஞ்சாயத்து வந்துருச்சு. ஆதிபத்திய ரீதியாக போகும்போது 3ஆம் இடம் தான் போக சுகஸ்தானம். அந்த 3ஆம் இடம் போக சுகஸ்தானத்துக்கு ஆப்போசிட் பிளானட், அதாவது தனுசு மனைக்கு ஆப்போசிட் பிளானட். லக்கணப்படி பார்த்தீங்கன்னா சுக்கிரன் லக்கணாதிபதி, அவரில் புதன் பாக்கியாதிபதி, நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் 3ஆம் இடம் சொல்லக்கூடிய போக சுகஸ்தானுக்கு ஆப்போசிட் பிளானட் யாருன்னா புதனும் சுக்கிரனுமே. இவர் 6 கூடிய அதிபதி, அவர் பாதகாதிபதியாக வருவார். தனுசு மனைக்கு ஆப்போசிட் முதல் தர ஆப்போசிட் பிளானட் யாருன்னா சுக்கிரனும் புதனும் மட்டுமே. அந்த 2 பிளானட்டும் குருவோட கூடி டிகிரி வைஸில் நெருங்கிய நிலையில் அமர்ந்து இருப்பது அப்படின்றது சிறப்பில்லாத ஒரு தன்மை. அப்போ அந்த 3ஆம் இடம் போக சுகஸ்தானம்ன்றது ஸ்தானாதிபதி வலிமை இழந்திருக்கிறார். அவர் கெட்டு போயிட்டாரா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. ஏன்னா 3ஆம் இடம் அதற்கு வீடு கொடுத்த விதி ஆட்சி பெற்றிருக்கார் சூரியன். இந்த இடத்துல அதையும் பார்க்கணும். குரு தன் வீட்டை 3ஆம் வீட்டை தன் வீட்டை தானே பார்க்குறார், அதுவும் இந்த இடத்துல பாசிட்டிவ். ஸோ 3ஆம் இடம்ன்றது கிடையாது, 3ஆம் அதிபதி வலிமை குறைவாக தான் இருக்கிறார். அப்போ இப்போ என்ன நடக்கும், அப்போ அந்த சுகம் கிடைக்கிறதுல லேட் ஆகும். கிடைக்குமா கிடைக்காத நிச்சயமாக கிடைக்கும், அதில் சந்தேகமே இல்லை. ஏன்னா 7ஆம் அதிபதியும் பாண்டில் மறைந்திருந்தாலும் தவிர அவர் பெருசாக கெட்டு போகல. 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய போக சுகஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு 11ஆம் இடத்துல வீடு கொடுத்த சூரியன் ஆட்சி பெற்ற நிலையில் தன் வீட்டை தானே பார்க்குறார். சுக்கிரன் புதன் கூட இருப்பது அவருக்கு அந்த வலிமை குறைக்க செய்கிறது. இதுதான் இந்த இடத்துல கான்செப்ட். சரிங்களா? ஸோ அப்போ இப்போ நடைமுறையில் உள்ள தசாபுத்தி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தசாபுத்தி என்ன நடக்குது? இது முன்னாடி நடந்தது கேது தசை. 27-28 வயசு வரைக்கும் கேது தசை நடந்திருக்கும். ஏன் கேது தசையில் திருமணம் பண்ணி கொடுக்கல? கேது லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானில் நல்லா தான் நிற்கிறார். பெருசாக ஒன்றும் டேமேஜ் ஆகிட்டார் அப்படியே அவர் இடத்துல அந்த இடத்துல எடுக்க முடியாது. பட் நம்ம சொன்ன இந்த கான்செப்ட் 3ஆம் இடம் வலிமையானால அப்போ அந்த
இல்லை அந்த பருவத்தில் கரெக்டாக பார்க்க ஆரம்பிச்சுன்னு உடனேலாம் நடக்காது, காலம் தள்ளி தான் திருமணம் நடக்கும். அது மட்டும் இல்லை 3ஆம் இடம் போகஸ்தானத்துக்கு பாதகஸ்தானிலேருந்து தான் தசாபுத்தி தசாநாதன் தசையை நடத்துகிறார். ஸோ டெஃபினட்டாக அந்த கேது திசையில் திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்புன்றது இல்லை. ஒன்று. அடுத்தது சுக்கர தசை. சரி, சுக்கர திசையில் திருமணம் பண்ணி கொடுத்துமா? சுக்கரன் தான் கலஸ்தர காரகம் ஆச்சு. சரி, இந்த இடத்துல கலஸ்தர காரகம் என்ன நிலைமையில் இருக்கார்? மேலோட்டமாக பார்த்தா நல்லா தானே இருக்கார். லாப பாதகஸ்தானத்தில் நின்றாலும் வீடு ஒருத்தர் ஆட்சி பெற்றிருக்கார் அப்படின்னாலும் சிறப்பு தான். ஆனால் இந்த இடத்துல சுக்கரன் நல்லா மைன்யூட்டாக உள்ள நுட்பமாக பார்த்தோம்னா லக்கணத்துக்கு 6, 8 பாயிண்ட்னு சொல்லக்கூடிய ஸ்தானாதிபதிகளோடு அந்த சுக்கரன் கலஸ்தர காரகன் அந்த இடத்துல லாக்கில் நிற்கிறார். அதாவது எப்படின்னா இந்த லக்கணம் 6, 8 பாயிண்ட் அதிபதினா குரு, சுக்கரன், புதன் தான். இந்த மூவரும் ஒன்று கூடி சுக்கரனோட தொடர்பு பெறுவது அப்படின்ற அப்போ கலஸ்தர காரகன் அந்த இடத்துல வலிமை இழக்கிறார். லக்கணப்படி பார்த்தாலும் ஒரு பாதகஸ்தானத்தில் தான் நிற்கிறார். அது லாபஸ்தானம் நம்ம சொன்னாலும் அது ஒரு பாதகஸ்தானம் தான். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல கலஸ்தர காரகனும் இந்த இடத்துல மைனஸ் பாயிண்டில் தான் நிற்கிறார். அவர் இந்த இடத்துல ஸ்ட்ராங் இல்லை. அப்போ 7ஆம் அதிபதி நல்லா இருக்கார், கெட்டு போனார் இல்லை, சற்று வலிமை குறைவாக இருக்கார். 3ஆம் அதிபதி நன்றாக இருக்கிறார், ஆனால் வலிமை இல்லாமல் இருக்கார், வலிமை குறைந்த நிலையில் தான் இருக்கிறார். அடுத்தது சொல்லக்கூடிய கலஸ்தர காரகன் சொல்லக்கூடிய சுக்கரன் 6, 8 பாயிண்ட் லக்கணத்துக்கு 6, 8 பாயிண்ட் அதிபதியோட தொடர்பு பெற்றிருக்கார். ஒரு ஜாதகத்தில் லக்கணத்துக்கு 6, 8 பாயிண்ட் அதிபதிகளோட 7ஆம் அதிபதியும் லக்கணத்து 6, 8 பாயிண்ட் அதிபதியோட சுக்கரனும் தொடர்பு பெற்று இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு திருமணமே நடக்காது. இந்த திருமணம் ஆகாத ஜாதகம் எடுத்து பார்த்தா இந்த பாயிண்ட் நிறைய பேர் செட் ஆகும். இந்த பாயிண்ட் இருக்கிறவங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய அம்சமே இல்லை. இது நிறைய ஜாதகத்தில் பார்த்த ஒரு பாயிண்ட். இது இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன், சொல்கிறேன். அதாவது 7ஆம் அதிபதியும் உங்கள் லக்கணத்துக்கு சுக்கரனும், உங்கள் லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதியும் சுக்கரனும் ரெண்டுமே உங்கள் லக்கணத்துக்கு 6, 8 பாயிண்ட் அதிபதிகளோட தொடர்பு பெற்று இருந்தால், அதுவும் லக்கணத்து 6, 8 பாயிண்ட் ஏதேனும் ஒரு இடத்துல அமர்ந்து இருந்தாங்க வச்சுக்கோங்க, தொடர்பு பெற்று நிச்சயமாக உங்களுக்கு திருமணம்ன்றது இல்லவே இல்லை. பட் இந்த ஜாதகருக்கு நடக்கும். ஏன்னா சுக்கரன் மட்டும்தான் 6, 8 பாயிண்டில் இருக்கிறதோட 7ஆம் அதிபதி நல்லா தான் இருக்கார். ஸோ திருமணம் நடக்குமா? டெஃபினட்டாக நடக்கும். சரி, எப்போ நடக்கும்? சுக்கரச சுய புத்தி அது நடக்காது. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே சொல்லிட்டோம், சுக்கரன் குருவோட காம்பினேஷன் இருந்தால சுக்கரன் பண்ண வேண்டிய வேலையை குரு கொடுக்க மாட்டார், குரு கொடுக்க வேண்டிய வேலையை சுக்கரன் செய்ய மாட்டார். அப்போ சுக்கரச சுய புத்தி முடிஞ்சிருச்சு. அடுத்த வர சூரிய புத்தி பண்ணி கொடுக்குமா? நிறைய பேர் என்ன சொல்லுவோம், 11 கூடிய அதிபதி தசையோ புத்தி வந்து திருமணம் நடக்கும் அப்படின்னு. இந்த இடத்துல நடக்குமா? நிச்சயமாக நடக்காது. சுக்கரனில் சூரியன் ரெண்டுமே ஒரே கேது, எல்லாமே கேது ஒரு நட்சத்திரத்திலே தான் நிற்கிறாங்க. ஸோ சூரிய புத்தியில் நடக்காது. அடுத்து இப்போ நடக்கக்கூடிய சந்திர புத்தியில் நடக்குமா? நிச்சயமாக நடக்காது. சஷ்டாங்க தசா புத்தி லக்கணத்துக்கு 6ஆம் இடத்துல நின்று நடத்துகிறார். அதுக்கு வீடு கொடுத்த அதிபதி இந்த இடத்துல சந்திர வீடு கொடுத்தது ஸ்ட்ராங்கும் இல்லை. டெஃபினட்டாக சந்திர புத்தியில் நடக்காது. அடுத்து வர செவ்வாயில் நடக்குமா அப்படின்னு இந்த இடத்துல செவ்வாயில் ஒரு பாயிண்ட் ஒன்று வரும். இந்த செவ்வாய் புத்தி நம்ம லக்கணத்துக்கு 7 கூடிய அதிபதி புத்தி தான். அப்போ நிச்சயமாக திருமணம் நடந்துருமா அப்படின்னா டெஃபினட்டாக நடக்காது. என்ன காரணம்? இந்த இடத்துல 7ஆம் அதிபதி குடும்பாதிபதி 7 கூடிய அதிபதி புத்தி நடப்பது சிறப்பு. ஆனால் இருப்பினும் அவர் 12ஆம் இடம் ஸ்தானபல ரீதியாக பாண்டியில் அமர்ந்து அதற்கு வீடு உறுத்த இந்த இடத்துல ஆட்சியோ உச்சமாக இருந்தால் நிச்சயமாக திருமணம் நடந்துடும். ஆனால் அந்த வீடு உறுத்த அதிபதி, ஏன்னா ஒரு புத்திநாதனோ தசாநாதனோ அந்த தசாநாதனோ புத்திநாதனோ அந்த புத்தியை நடக்கும்போது அந்த வீடு உறுத்த அதிபதி வலிமையாக இருக்கணும். அப்போ தான் அதோட ஆதிபத்திய வேலையை அது கொடுக்கும். இந்த இடத்துல ஸ்தானபல ரீதியாக அந்த திறந்தல் பாண்டியில் செவ்வாய் பாண்டியில் மறந்தால் அதுக்கு வீடு உறுத்த அதிபதி ஸ்ட்ராங்காக இல்லை. அது பாதகத்தில் நிற்கிறார் புதன், அவர் வீட்டுக்கு பாண்டில். ஸோ டெஃபினட்டாக செவ்வாய் புத்தியும் பண்ணி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. ஆனால் செவ்வாய் புத்தி முடியும் உயரத்திலோ ராகு புத்தி தொடக்கத்தில் நிச்சயமாக ஒரு திருமணம் நடக்கும். அதாவது ராகு புத்தியில் திருமணம் நடக்கும். ஏன்? இதான் இந்த இடத்துல யோசிக்க வேண்டிய விஷயம். ராகு புத்தி லக்கணத்துக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் சுக்கரன் திசையில் ராகு புத்தி, சுக்கரனுக்கு திரிகோணத்தில் ராகுக்கு திரிகோணத்தில் லக்கணத்துக்கு 7ஆம் இடம். சரிங்களா? அப்போ ராகு திரிகோணத்தில் 7ஆம் இடமாக இருந்து 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் ராகுவை பார்வை செய்து அந்த ராகு வீடு உறுத்த அதிபதி குரு, அந்த குரு ராகுவை பார்வை செய்வது, இது எல்லாமே இந்த இடத்துல ராகுவுக்கு ஸ்ட்ராங். ஸோ அப்படி அதன் அடிப்படையில் இந்த இடத்துல சுக்கிர திசையில் ராகு புத்தியில் அந்த போக சுகம் கிடைக்கணுன்றது அமைப்பு. ஸோ இந்த ராகு இருக்கக்கூடிய நட்சத்திராதிபதி யாரும் பாருங்க சுக்கிரன். ஒரு திருமணம் பண்ணணும், ஒரு திருமணம் நடக்குது அப்படின்னா சுக்கிரனோட தயவு இல்லாமல் நிச்சயமாக திருமணம் நடக்காது. இதில் எந்த சந்தேகம் நீங்கள் வந்து கல்யாண ஜாதகத்தில் ஆல்ரெடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன்ஸு உங்கள் ஜாதகம் திருமணம் அந்த காலத்தில் தசாபுத்தி எடுத்து பாருங்கள். சுக்கரனோட தயவு இல்லாமல் நிச்சயமாக திருமணம் நடந்திருக்காது. இந்த தசையோ புத்தியோ நிச்சயமாக ஏதாவது ஒரு சுக்கரனோட தொடர்பு வரும். சுக்கரனோட நட்சத்திரத்துலையோ சுக்கரனோட வீட்லையோ சுக்கரனோட பார்வையிலையோ சுக்கரனோட சேர்க்கையிலையோ இல்லை அம்சத்தில் சுக்கரனோட வீட்டிலையோ ஏதேனும் ஒரு வகையில் நிச்சயமாக சுக்கரனோட தொடர்புன்றது அந்த இடத்துல வந்துடும். வந்தால் அதில் தான் திருமணம் நடக்கும். இந்த ராகு இயக்கக்கூடிய நட்சத்திர சுக்கரன் ராகு அம்சத்தில் அம்ச தட்டத்தில் துலாம் மனையில் சுக்கரனோட வீட்டில். ஸோ டெஃபினட்டாக ராகு புத்தியில் திருமணம் நடக்கும்.
ராகு புத்தியில் திருமணம், ராகு புத்தியிலே குழந்தை பாக்கியமும் உண்டாகும். இது எப்படி நடக்கும் அப்படின்னா, ராகு புத்தின்றது லக்னத்து 3ஆம் இடத்துல நிற்கிறார், குருவின் பார்வையை பெற்று. இந்த இடத்துல நல்லா நோட்டிஃபை பண்ண வேண்டிய விஷயம், குருவின் பார்வையை பெற்று குருவோட வீட்டில் ராகு இந்த இடத்துல பெருசாக டிஸ்டர்ப் ஆகவே இல்லை. ராகு செவ்வாய் பார்க்கிறார்ன்ற ஒரு கான்செப்ட் வர பெருசாக ஒன்றும் ராகு டிஸ்டர்பே ஆகலை. ராகு நல்ல நிலை தான் இருக்காரு. ஏன்னா ராகு வீடு கொடுத்த அதிபதி லக்னத்துக்கு 11 இருந்தாலும் அவர் வீட்டுக்கு அது பாக்கியஸ்தானத்தில் அழகாக குரு வந்து தன் வீட்டை தானே பார்க்குறார். ஸோ புத்திரக்காரகன்னு சொல்லக்கூடிய அந்த குருவின் வீட்டில் புத்திரக்காரகன்னு சொல்ல குருவின் பார்வையே பெற்று இருப்பது அப்படின்றது நிச்சயமாக இருக்கும். புத்திர வாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த இடத்துல வந்து சேர்ந்துருது. ஸோ அப்போ நிச்சயமாக சுக்கிர திசையில் ராகு புத்தியில் இவருக்கு திருமணம் அரங்கேற பெறும். இதுதான் விஷயம். அப்போ ஒரு ஜாதகத்தில் 7ஆம் இடத்துல என்ன நிற்குது, சனி நிற்குதா, செவ்வாய், இந்த இடத்துல சனி இல்லை, செவ்வாய் இல்லை, ராகு இல்லை, கேது இல்லை. ஏன் லேட்னா இதுதான் காரணம். அப்போ 3ஆம் இடம் போக சுகஸ்தான் ஒரு இடத்துல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். 7ஆம் இடம் கலஸ்திரஸ்தான் நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோமோ அட் த சேம் பாயிண்ட் 3ஆம் இடத்துக்கும் கொடுக்கணும், 3ஆம் அதிபதிக்கும் கொடுக்கணும். இதையும் வைத்து ப்ளஸ் சுக்கிரனையும் பார்க்கணும். இதை 3க்கும் கம்பாரிசன் அதோட வலிமை என்னன்றதை வைத்து தான் நடைமுறையில் தசா புத்தி அது சப்போர்ட்டபுளாக இருக்கா, எப்போ அந்த வரக்கூடிய புத்தி எப்போ நமக்கு சப்போர்ட்டபுளாக இருக்கும், அந்த டைமில் தான் திருமணத்தை பண்ணி கொடுக்கும். இதில் சில பேர் திருமணமே ஆகாமல் கூட நிறைய பேருக்கு இருப்பாங்க. அதுக்கான விதின்றது வேறு. அதுக்கும் இந்த விதிக்கும் எந்த வித சம்மந்தமும் இல்லை. திருமணம் ஆகாத ஜாதகம் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி லேட்டஸ்ட்டாக தான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அந்த விதிகள் இருக்கக்கூடிய ஜாதகம் நிச்சயமாக திருமணம் நடக்காது. ஸோ இப்போ திருமணம் ஆகும், ஏன் காலத்தாமதம் தள்ளி திருமணம் ஆகுது அப்படின்னா, அவங்க ஜாதகத்தில் நிச்சயமாக 7ஆம் அதிபதி வலிமை குறைவு, 3ஆம் அதிபதி வலிமை குறைவு இதெல்லாமே இருக்கும். சுக்கிரன் கெட்டு இருக்கும். இவங்க ஜாதகக்காரர்களுக்கு நிச்சயமாக திருமணம் காலதாமதம் ஆகும். ஆனால் நிச்சயமாக திருமணம் நடக்கும். அது எப்போ நடக்கும்னா, இந்த மாதிரி அது நடக்கக்கூடிய தசா புத்திகள் 3ஆம் இடம் போக சுகஸ்தானத்துக்கு சுக்கிரனோட தொடர்பு பெற்று 7ஆம் இடத்துக்கோ அல்ல 7ஆம் அதிபதிக்கோ ஏதேனும் திரிகோணத்திலோ இல்லை பார்வையிலேயோ சேர்க்கை பெற்றிருக்கும் காலகட்டத்தில் மட்டும்தான் இவர்களுக்கு திருமண அம்சம் நடைபெறும். இவர்களுக்கு இல்லை, எல்லாருமே அப்படிதான் திருமண அம்சம் நடைபெறும். சரிங்களா? நாம் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.